டாடா பவர் வந்து அவங்களுடைய முந்த்ரா பவர் பிளான்ட் 4150 மெகாவாட்டை கூடிய சீக்கிரம் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நியர்லி அபவுட் 8 மந்த்ஸாக இது ஆப்ரேஷனில் இல்லாமல் இருந்தது. இதனால் அபவுட் 800 crores வந்து இந்த கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, குஜராத் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சம்மர் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங்னால பவர் டிமாண்டு எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 45% ஆஃப் த கெப்பாசிட்டிக்கு தான் அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட் வித் த குஜராத் கவர்மெண்ட். ஆனால் முந்திரான்னு எடுத்துட்டாலே 2013 தெர் இஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து இந்த வருஷம் மட்டும் 800 crore லாஸு. ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறனால நெக்ஸ்ட்டு 3 monthஸில் அந்த லாஸ் வந்து சமாட் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃபியூல் காஸ்ட்டு மட்டும் இல்லை, ஈவன் வந்து இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு அண்ட் அதர் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் அவங்களால சமாட்டை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்கு வந்து இந்த முந்த்ரா பிளான்ட் வந்து ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருதோ அப்போ தான் வந்து டாடா பவர் வந்து திருப்பியும் கொடிகட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லலாம்.